இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல பல்லவன் பாண்டி கடைக்கு போவான். அப்போ பாண்டிகிட்ட கேட்பான், "ஏன்னா எனக்கு ஏதோ வண்டி வாங்கி வச்சிருக்கேன். நீ எங்கே காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பாண்டி அந்த வண்டியை வானதிக்கு வாங்கி வச்சிருக்க வண்டியை வந்து காட்டுவான். உடனே அதை பார்த்த உடனே பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவான் பல்லவன். "சூப்பராக இருக்குண்ணே, எனக்கு அந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்க." அப்படிங்கும்போது, "ஆமாடா, உனக்காக தான் வச்சுருக்கேன், ஓட்டிப்பாரு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ஓட்டி பார்த்துட்டு வருவான் பல்லவன். பார்த்துட்டு, "ஆனால் சூப்பராக இருக்குண்ணே, புது வண்டி மாதிரியே இருக்குது." அப்படிங்கும்போது கண்ணன் சொல்லுவான், "உங்கள் அண்ணன் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கான் புதுசு மாதிரி." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம், "அண்ணா என் கூட வா, நான் உன்னை வச்சு ஓட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் திரும்ப, "சூப்பராக இருக்குண்ணே, நான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடவா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "உனக்கு தானே வாங்கி வச்சுருக்கேன், கொண்டு போ." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போது கண்ணன் சொல்லுவான், "பல்லவன் எவ்வளோ சந்தோஷமா போகிறான் பாருங்கண்ணே. அதாவது யார் சந்தோஷப்படணுமோ அவங்கக்கிட்ட வண்டி இருந்தால் தான் நல்லது." அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், "யாருக்கு சேரணுமோ அது அவனுக்கு கரெக்டாக சேருது. அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது வந்து வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது." அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருப்பான். பல்லவன் நேரா நிலவோட ஆஃபீஸ்க்கு போவான். அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து வருவா. "அண்ணி, இது பாண்டியன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி." அப்படிங்கும்போது நிலா பாப்பா. பார்த்துட்டு, "சூப்பரா இருக்கே வண்டி, புதுசு மாரியே இருக்கு." அப்படிங்கும்போது, "அண்ணே எனக்காக அப்படி பண்ணியிருக்கு. புது வண்டி மாரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க." அப்படின்னு அவன் சொல்லுவான். "அப்படியா? சூப்பரா இருக்குடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "என் பின்னாடி உட்கார்றீங்களா? நான் உங்கள வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி உட்காருவான். பல்லவன் வந்து அப்படியே சுத்திட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். அதுக்கப்புறம், "சூப்பரா இருக்குடா, எந்த சத்தமும் வரல. நல்லா இருக்கு வண்டி." அப்படின்ட்டு, "சரி வண்டி கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வண்டி ஓட்டிட்டு இருக்காத. பார்த்து பையா போகணும், சரியா? ஃபோன் கேட்டுட்டு, பாட்டு கேட்டுட்டே போய்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்த்து போகணும்." உடனே, சரி நீ." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் நேரா சேரன் கடைக்கு போவான். சேரன் கடையிலயும் போயிட்டு சேரன பின்னாடி உட்கார வச்சு வண்டி ஓட்டுவான். "அண்ணே நீயும் வண்டி ஓட்டுனே, நான் உன் பின்னாடி உட்காந்துருக்கேன்." அப்படின்னு சொல்லுவான். "சரிடா." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன உட்கார வச்சுட்டு சேரன் வண்டி ஓட்டி பார்ப்பான். ஓட்டிட்டு அதுக்கப்புறம், "வண்டி சூப்பரா இருக்குடா, நம்ம பார்த்து பையா போகணும், வேகமாலாம் ஓட்டக்கூடாது, சரியா?" அப்படின்னு பல்லவன்ட்ட சொல்லுவான். "சரிண்ணே, 40 தாண்ட மாட்டேன், போதுமா? நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவான் பல்லவன். அப்போ பாண்டி வந்து அப்படியே போயிட்டே இருப்பான். போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல அவனோட கஸ்டமர பார்ப்பான். அவர் வண்டிய பத்தி பேசிட்டு இருப்பாரு. "எங்கப்பா, எப்போ எனக்கு வண்டி கிடைக்கும்? நான் நடந்தே போயிட்டு வந்துட்டுருக்கேன்." அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, "இன்னும் 2 நாள் மட்டும் பொறுத்துக்கங்க. நமக்கு வண்டிய தந்துருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புற நேரத்தில அப்படி திரும்பி பார்ப்பான். நடேசன் வந்து அந்த இட்லி கடையில உட்காந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ இவன் நினைப்பான், வீட்லலாம் சாப்பிட்றதே கிடையாது. சும்மா அங்க இங்க கண்ட இடத்துல இட்லி, பரோட்டான்னு தின்னுட்டு இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்பான். அப்பவும் வந்து அவரு அங்க நின்னுட்டுருப்பாரு நடேசனு. அப்பவும் சாப்பிட்டுட்ருப்பாரு. அப்போ அவன் நினைப்பான், "மணி 6:45 ஆகுது. இன்னும் இதே கடையில தான் நின்னுகிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா அப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருவான். அவன் கடையில உட்காந்துருப்பான். அந்த சமயத்தில வானதி அங்கேருந்து வருவா. வானதி வந்துட்டு கேட்பா, எப்படி இருக்க பாண்டி?" அப்படின்னு. அப்ப, நான் நல்லா இருக்கேன். இப்போ உன் கடைலாம் எப்படி போகுது? இப்போ ஓகேவாயிட்டியா?" அப்படின்னு திரும்ப கேட்பான் பாண்டி. "ஆ கரெக்ட்டா ஆயிருச்சு. இப்ப நல்லா இருக்குது. ஆனா எனக்கு இப்போ வண்டி இருக்கிறதுனால நான் பாட்டுக்கு ஈஸியா வந்துட்டு போறேன். மதியம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில வந்து எங்க வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வண்டி இருக்கிறனால இப்போ ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கண்ணன் சொல்லுவான், "சரி, சரி. அதுக்காக எத்தன நேரம் வண்டி இருக்கு, வண்டி இருக்குன்னு சொல்லி கத்திட்டே இருப்ப?" அப்படின்னு அவன் கேட்பான். ஆமா. வண்டி இருந்ததுனால நான் நடந்து போகாம நல்லா ஈஸியா வந்து வந்துட்டு போனேன்ல. எனக்கு அது நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு அவ சொல்லிட்டு, அப்படியே அங்கேயும் இங்கேயும் பாப்பா. பார்த்துட்டு, "ஆமா, இங்க ஒரு வண்டி இருந்துச்சுல்ல, அது எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "எந்த வண்டி?" அப்படின்னு பாண்டி கேட்பான். "நீ எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கி வச்சிருந்தீல, அது எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அந்த வண்டிய நான் குடுத்துட்டேன்." அப்படிங்கும்போது, "குடுத்துட்டியா? 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த வண்டிய குடுத்துட்டியா? நீ சும்மா தான் சொல்லியிருக்க. நீ எனக்காக வந்து ஒண்ணும் வண்டிலாம் வாங்கல. ஏற்கனவே கடையில வந்த வண்டிய சும்மா எனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்க. டாக்டர் வண்டி குடுத்துட்டாரு." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "அதுக்காக நீ கடுப்பாகி ஏதோ ஒரு வண்டிய நீ குடுத்த மாரி ஆக்ஷன் பண்ணிட்ட." அப்படின்னு அவ சொல்லுவா. "அப்படிலாம் இல்ல. அது உனக்காக தான் வாங்குனேன்." அப்படின்னு அவன் சொல்லுவான். "அப்பனா நீ என்ட்டலாம் குடுத்துருக்கணும். திரும்ப கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும்." அப்படின்னு அவ சொல்லுவா. "எதுக்கு 2 வண்டிய நீ வச்சுட்டு ஒரே நேரத்துல ஓட்ட போறியா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "நீ இந்த சும்மா பொய்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ வந்து எனக்காக வாங்கல. அந்த வண்டி அப்பனா இங்கே தானே இருக்கணும். யார்ட்ட குடுத்த?" அப்படிங்கும்போது, "அது நீ உனக்காக தான் நான் வாங்குனேன். ஆனா நீ வேண்டான்ட்ட. அதனால நான் பல்லவனுக்கு குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அதானே, அந்த வண்டிய நீ ஏற்கனவே பல்லவனுக்காக தான் வாங்கியிருப்ப." அப்படின்னு அவன் சொல்லும்போது, "ஆமா, அவனுக்காக தான் நான் வாங்குனேன்." அப்படின்னு அவன் சொல்லிருவான். "எனக்கு தெரியும். நீ எனக்காக வாங்கியிருக்க மாட்டேன்னு. பல்லவனுக்காக வாங்கிக்கிட்டு அந்த வண்டிய எனக்காக வாங்கி குடுத்த மாரி நீ பொய் சொல்லிட்ட." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிருவான். திரும்ப திரும்ப அவ வந்து கடுப்பேத்துற மாரி பேசின உடனே அவன் சொல்லுவான், "அங்க பாரு வானதி, நீ வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆமா, ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம என்னைய வந்து கடுப்பேத்திட்டு இருக்காத." அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிருவான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில அவ கேட்பா, "சரி, உங்க வீட்ல கல்யாண வேலை எப்படி போய்க்கிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்பா வானதி.
நல்லா போகுது. இன்னும் 2, 3 நாள்ல நிச்சயதார்த்தம் அங்க நடக்க போகுது." அப்படிங்கிற மாரி அவன் பேசிட்டு இருப்பான். அந்த நேரத்தில கண்ணன் சொல்லுவான், "சரி, இவங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு அடுத்தது உங்க கல்யாணம் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வானதி சொல்லுவா, "நான் எதுக்கு இவன போய் கல்யாணம் முடிக்க போறேன்? ஒரு வண்டி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். இவன கல்யாணம் பண்ணி இப்ப நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பாண்டி சொல்லுவான், "அப்போ வண்டி வாங்கி குடுத்த அந்த டாக்டரையே கல்யாணம் முடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "அதானே பார்த்தேன். அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசியில டாக்டர்ட்டயே வந்து நின்றுவியே! உனக்கு டாக்டர பத்தி பேசினாலே உனக்கு காண்டாகுது. உனக்கு அவர பிடிக்கவே இல்ல. நான் அவர்கிட்ட பேசுறதும் உனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதான் ஒரு பொறாம" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிருவா. அப்போ பாண்டி சொல்லுவான், "உனக்கு டாக்டர் பிடிச்சிருக்குல்ல, அப்ப நீ அந்த டாக்டரயே கல்யாணம் முடிச்சுக்கிட வேண்டியதானே" அப்படின்னு அவன் சொல்லுவான். "அந்த டாக்டர் மட்டும் எனக்கிட்ட ஓகே சொன்னா, நான் கண்டிப்பா கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி சொல்லுவான், "ஆமா, ஆமா. உன்னைய கல்யாணம் முடிச்சுட்டு தான் மறுவேல பாப்பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்? எனக்கு என்ன குறைச்சலு?" அப்படின்னு அவ கேட்பா. அதுக்கு பாண்டி சொல்லுவான், "ஒரு டாக்டர் மட்டும் தான் கல்யாணம் முடிக்க முடியும். வேற யாரெல்லாம் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ நீ எதுக்கு என்னைய கல்யாணம் முடிக்கிற? நீயும் ஒரு மெக்கானிக்க பார்த்து கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே? நானாவது அவரோட ஃபீல்டில இருக்கேன், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு" அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ இவன் சொல்லுவான், "இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. சரியா? நீ முதல்ல கிளம்பு" அப்படின்னு சொல்லிருவான். நான் கிளம்ப தான் போறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருவா. கண்ணன் சொல்லுவான், "தயவுசெய்து நீங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சிடவே முடிச்சிடாதீங்க. அப்படி முடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செத்தே போயிருவீங்க" அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். "இவளெல்லாம் யார்டா கல்யாணம் முடிப்பா?" அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சேரன் வீட்ல அப்படியே மொபைல் பார்த்துட்ருப்பான். அப்போ சோழன் கேட்பான், "என்னத்த பார்த்துட்ருக்க? கொண்டா" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதில ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்ருப்பான். அப்போ கேட்பான், "என்னென்ன பார்த்துட்ருக்க?" அப்படின்னும்போது, "இல்லடா, இன்னைக்கு நைட்டுக்கு டிஃபன் என்ன வைக்கலான்னு பார்த்தேன்" அப்படிங்கும்போது, "அது என்ன வைக்க போறேன்னா போஹா" அப்படிம்பான். "போகாவா? அது என்ன டிஷ்ஷு?" அப்படின்னு பார்த்தப்போ, பல்லவன் சொல்லுவான், "அது நார்த் இண்டியன் டிஷ்ண்ணா" அப்படின்னு சொல்லுவான். "நார்த் இண்டியன் டிஷ்ஷா? என்னண்ணா?" "அது வேற ஒண்ணும் இல்ல. அவல்ல செய்றது" அப்படின்னு சேருன்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம். நம்மளாலலாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுங்கும்போது, அங்கேருந்து நிலா வருவா. என்னதுன்னு கேட்பா. "அண்ணன் பாரேன் போகா செய்ய போறான்." "ஓ! போகாவா?" அப்படின்னா, "உனக்கு தெரியுமான்னோனே." "ஆ தெரியுமே" அப்படின்னு அவ சொல்லுவா. "நார்த் இண்டியன் டிஷ் எல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, அவ சொல்லுவா, "அதெல்லாம் பழகிக்கிடணும். அப்புறம் சந்தா வந்தா அவங்களும் சாப்பிடணும்ல. நம்ம டிஷ்ஷ அவங்க சாப்பிட்ற மாரி, அவங்க டிஷ்ஷையும் நம்ம சாப்பிடணும்" அப்படின்னு அவ சொல்லிருவா. உடனே இவன் சொல்லுவான், "பாண்டி, எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது" அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்போ வாங்க நம்ம வெளிய போய் சாப்பிட போலான்னு" சொல்லிட்டு பாண்டி, பல்லவன், அதுக்கப்புறம் சோழன் 3 பேரும் போவாங்க. அப்போ நிலா சொல்லுவா, "அதெல்லாம் போக்கூடாது. இன்னைக்கு அண்ணன் செய்ற சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும்" அப்படின்னு அவ சொல்லுவா. நடேசன் அங்கேருந்து வருவாரு. நடேசன் கையில வந்து பார்சலோட வந்துட்டு, "இந்தாங்க சாப்பிடுங்க. இதில இட்லி, கறி குழம்பு இருக்கு" அப்படின்னோனே, அவன் சேரன் வாங்குவான். "என்னப்பா டெய்லி இத மாரி வாங்கிட்டு வரீங்க?" அப்படின்னோனே, "டேய், நீங்கலாம் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானடா நல்லது" அப்படிங்கும்போது சோழன் சொல்லுவான், "என்ன, நாங்க எப்பவும் தான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வரோம். இன்னைக்கு மட்டும் என்னது சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்னு சொல்றது? ஏதோ சந்தேகமா இருக்கே" அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த சமயத்தில பாண்டி அப்படியே பார்த்துட்டே இருப்பான். "இங்க பாருங்க, நீங்கலாம் சாப்பிடணுமேன்னு மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவரு வெளிய போயிருவாரு. அப்போ சோழன் சொல்லுவான், "அண்ணே, இவன் வந்து சமைக்கிற வேலையே இல்லாம போயிரும் போலயே" அப்படிங்கும்போது நிலா சொல்லுவா, "இன்னைக்கு வேணா நீங்க தப்பிச்சுட்டீங்க. நாளைக்கு அண்ணன் செய்ற அதே போகாவ தான் நீங்க சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள எடுத்துட்டு போயிருவா. பாண்டி வந்து அப்படியே வெளிய வருவான். அப்போ நடேசன் வந்து வெளிய உட்காந்துருப்பாரு. "ஆமா, எப்பவும் பார்க்குற நேரம்லாம் வந்து அந்த இட்லி கடையிலேயே உட்காந்துருக்க மாரி தெரியுது. என்ன, டெய்லி ஒரு மாதிரி இட்லியும் கறி குழம்பு வருது. அந்த இட்லிக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "என்ன கதை? இட்லினாலே உளுந்து, அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு 7 மணி நேரம் கழிச்சு அரைச்சோம்னா இட்லி மாவு ரெடி. அவ்வளோதான்" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. "இங்க பாருங்க, நான் அந்த கதை கேட்கல. ஆனா நீங்க இட்லி வாங்கிட்டு வரீங்களே, அந்த இட்லிக்கு பின்னாடி என்ன நடக்குது கதை? ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த இட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வாங்கிட்டு வந்தேன். இட்லி நல்லா இருக்குனால உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்" அப்படிங்கும்போது, "நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி தெரியலையே" அப்படின்னு பாண்டி சொல்லுவான். "இங்க பாரு, நீ நம்புனா நம்பு, நம்பாட்டா போ. இட்லி சாப்பிட்னா சாப்பிடு, இல்ல தூக்கி வெளிய போடு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இப்போ உள்ள போ" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "நான் போறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உங்கள்ட்ட வந்து எனக்கு ஏதோ டவுட் இருக்கு" அப்படிங்கிற மாரி அவன் பேசுவான். "இங்க பாரு, நீ போனா போ, இல்லைன்னா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு. நீலா பெட்ரூமில் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. அப்போ கேட்பான் சோழன், "என்ன விஷயமா யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு. "இல்லை, இந்த வீட்டில் நம்ம கல்யாணத்துக்காக எல்லா செலவும் பண்ணுறோம். ஆனால் அந்த வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணுக்காக நம்ம எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறோம். வீடே ரொம்ப மோசமாக இருக்குல்ல. நாம் பாட்டுக்கு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு அதுக்கு காசு இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது" அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. "நான் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரியே அந்த பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல" அப்படிங்கும்போது, "நீயே வசதியான வீட்டிலேருந்து வந்த. ஆனால் இவ்வளவுத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து இதை விட ஸ்மாரான வீட்டில் தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை"
என்ன நானே அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவள் சொல்லுவாள். இங்கே பாரு, நீ ஏற்கனவே வந்து உன்னோட கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். தேவையில்லாமல் இதில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் அண்ணன் எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. உனக்கு ஏதாவது வேணா சொல்லு, நான் வாங்கி தரேன். நீ அதெல்லாம் எல்லாரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு அவகிட்ட சமாதானப்படுத்திடுவான். அதுக்கப்புறம் பாண்டி நைட்டு வந்து வானதிக்கு கால் பண்ணுவான். வானதி ஃபோனை எடுத்துகிட்டு அமைதியாக இருப்பாள். அப்போது என்ன வானதி, லைனில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்குது கேட்குது சொல்லு அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதுக்கு அவன் சொல்லுவான், ஏன் பேசவே மாட்டேக்க, அமைதியாக இருக்க அப்படிங்கும்போது, நீ நிறைய பேசிட்ட என்கிட்ட, என்றைக்கும் பேசுன மாதிரிலாம் இல்லை, அந்த டாக்டர் போய் கல்யாணம் முடியும்னு சொல்லிட்டேன், நீ பேசுனது முதல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், நீ நாப்பில் ரொம்ப கம்மியாகவே பேசினேன், நீயும் பேச தானே செஞ்ச அப்படிங்கும்போது, பாரு என்றைக்கும் பேசுனதோடு இன்றைக்கி நீ ரொம்ப அதிகமாக பேசிட்டேன், நீ முதல்ல நான் உங்கள்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். உடனே பாண்டி வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு, சரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிற நேரத்தில், சரி நான் ஃபோனை வைக்கிறேன், நான் சும்மா எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கும்போது, என்ன ஒரு சாரி கேட்ட உடனே உனக்கு டயர்ட் ஆகுதோ, ஃபோனை உடனே வைக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி அப்போ பேசு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். என்னையே பேச சொல்கிறேன், நீ தானே ஃபோன் பண்ண, நீயே பேசு அப்படிங்கும்போது, வானதி இங்கே பாரு, நான் சும்மா தான் பேசினேன், வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுவான். ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு பார்ப்பா, அதுக்குள்ளே அவன் ஃபோனை கட் பண்ணிடுவான். என்ன கோவப்படுறான் பாரு அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருக்கும்போது பக்கத்துலேருந்து அவங்க பெரியம்மா கேட்பா, யார் ஃபோனில் உன் லப்பரா அப்படின்னு. நீ இன்னும் தூங்கலையா பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம், நீ கத்தி கத்தி பேசுகிற இதில் நான் தூங்கிட வேண்டியதுதான், எப்படி என்னால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கு ப்ரைவசியே இல்லை, நீ பெசாட்லி எப்போ தான் வந்து தனியாக வீடு பிடிச்சி போவே அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏண்டி நீ ஃபோன் பேசணுங்கிறதுக்காக என்னைய வந்து நீ தனியாக போகணுன்னு சொல்கிறியா? நீங்கள் வீடு பார்த்து கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு அவங்க பெரியம்மா சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா கேட்பா, ஏண்டி நீ லவ் பண்ணுற ஆளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. ஆ, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பெரியம்மா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பா. அவனா சூப்பராக இருப்பான் ஆளே, பேர் பாண்டியன், பேர் தான் அப்படி இருக்கும், ஆனால் ஆள் நல்லா இருப்பான், ஆனால் சொந்தமாக ஒரு மெக்கானிக்கல் கடை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாள். ஆளை பற்றி பேசின உடனே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். உடனே வானதி சிரிப்பா. சரி சரி சீக்கிரம் தூங்கு, காலையிலே நான் கடைக்கு வேறு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அங்கே நிலா வந்து ஒரு நோட்டோடு எடுத்துகிட்டு வருவா. உடனே சோழன் சொல்லுவான், இந்த பாரு நோட் எடுத்துகிட்டு வந்துட்டா, என்னமோ சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லும்போதே, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே அந்த சமயத்தில் நடேசன் அங்கிட்டு போவார். அங்கிள் உங்களையும் தான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னு. நிச்சயத்துக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன வேலைலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைங்கிறத பார்க்கணும் அப்படின்னு உடனே நடேசன் சொல்லுவார். அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேவை அப்படின்னோடனே, அங்கே இப்போ உங்களுக்கு என்ன நக்கல் அடிக்கிற வேலையா அப்படின்னோடனே, இல்லைம்மா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே என்கேஜ்மெண்ட் பண்ண முடியாதுல்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த சமயத்தில் அவர் சொல்லுவாள், சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணணும், அதை யார் எடுத்துக்கிறா அப்படின்னோடனே சோழன் சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆள் தெரியும்ல அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்பா. அப்புறம் ரிங்கு வாங்கணும், ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பான் வேலையை. ட்ரெஸ் எடுக்கணும், அது எடுக்கணும்னு எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம ரிங் எடுக்கிறோம்ல, அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கல் வைக்கிற மாதிரி நம்ம வாங்குவோம் அப்படின்னோடனே, அப்போ சேரன் சொல்லுவான், என்னப்பா சொல்கிற கல்லுன்னா எப்படின்னு, என்ன கல்லுன்னு, வைரக்கல்லுன்னே. அதுக்கு சோழன் சொல்லுவான், வைரக்கல்லுன்னா எவ்வளோ காசு ஆகும் அப்படிங்கும்போது, அது அந்தளவுக்கு இப்போ காசு அந்த வைரக்கல்லுக்கு வராது, ஆனால் தங்கம் வாங்குற அளவுக்கு தான் காசு வரும், எப்படியும் 50,000 செலவாயிரும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அப்போது சேரன் வந்து ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ட்டு உள்ளே போவான். பல்லவன் சொல்லுவான், அண்ணன் இப்போ போயிட்டு வந்துட்டு சொல்லும், நிச்சயம்லாம் எதுக்கு இப்போ வச்சுக்கிட்டு, அதை பையன் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்ல போகுது அப்படிங்கும்போது, பாண்டி சொல்லுவான், இல்லை இல்லை, தங்கத்துலலாம் மோதிரம் போட வேண்டாம், வெள்ளியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கொடுக்க போகுது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ சோழன் சொல்லுவான், இல்லை இல்லை அதுக்கும் மேலே அண்ணன் எப்படின்னா, எதுக்கு போட்டு வெளியில் போட்டுட்டு அந்த 1000 வாங்கினா நம்ம கவரிங்களே வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவா சொல்லுவா, என்ன இது, வைரத்தில் ஆரம்பித்து கவரிங்கில் போய் பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நடேசன் சொல்லுவார், ஆமாடா நீங்கள் தான் அப்படி யோசிச்சுட்ருக்கணும், உங்கள் அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டு அவன் கதையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், எல்லாவனும் இப்படி தான் இருப்பாங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து வேறு மாதிரி மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீலாம் சொல்லுவாங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து சேரன் வருவான். அப்போது ஒரு கையில் ஒரு பையோட வருவான். அப்போ பாண்டி கேட்பான், கையில் என்னதுண்ணா அப்படின்னோடனே, இல்லைடா அப்படின்னு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து நிலாட்ட கொடுப்பான். அப்போ எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்போ நிலா அவர்கிட்ட சொல்லுவான், எப்பா நான் வந்து இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, சீட்டு போட்டிருந்தேன், அந்த பணம் இப்போ தான் வந்துச்சு, இது வந்து அந்த மோதிரத்துக்கு காணுமான்னு பாரு, வேறு செலவுகள் எது இருந்தாலும் சொல்லு, நான் வந்து வேறு பணம் ஏற்பாடு பண்ணுறேன், நம்ம வைரத்துலேயும் மோதிரம் போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ சோழன் சொல்லுவான், அண்ணே
நீ ஏன்னா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா சொல்லுவார், நான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரியே கரெக்டாக நடந்துருச்சா அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன சொன்னீங்க, என்ன ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நிலா சொல்லுவா, வேற ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் அவர் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. சேரன் கேட்பான், என்ன எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்லுவான், அண்ணே உன்னையே நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கலண்ணே, நீ வந்து வேண்டாம் வைரத்தில் போட வேண்டாம், நீ வெளியில் போட்டுடலான்னு அவன் சொல்ல இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நீ என்ன பணத்தோடு வந்து நின்றுட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போது பல்லவன் கேட்பான், அந்த பணத்தை கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்பான். எதுக்கு என்னண்ணே, இல்லை உண்மைக்குமே உண்மையான நோட்டு தானான்னு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் சீட்டு பணம்டா, நான் ஏற்கனவே அடிக்கடி சீட்டு போடுவேன், அது அவசரத்துக்கு உதவும்ல, இந்த இப்போ உதவுதில்ல அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா இப்படி ஓட்டுறாங்க பாரு பழண்டி எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, என்ன நானே இன்னும் ஷாக்லேருந்து மீண்டு வரலனே அப்படின்னு சொல்லுவான். நிலா சொல்லுவா, சரி விடுங்க, இப்போ எதுக்கு அண்ணனை போய் இப்படி எல்லோரும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் அந்த கணக்கு எழுத ஆரம்பிச்சிருவா. வானதி வந்து பாண்டி கடையில் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பா. அப்போது இவன் கேட்பான், என்ன பயங்கர சிந்திச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான் பாண்டி. என்ன செய்ய பாண்டி, எனக்கு வந்து ஏன்டா இந்த கடையை ஆரம்பிச்சோன்ட்ருக்கு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் நகைக்கை அடைச்சிட்டு கையில் பார்த்தா காசே இல்லை. இந்த கடையை இப்போ நடத்துறதுக்கு பெசாட்டில் நான் சம்பளத்துக்கே வேலைக்கு போயிருக்கலாம் போல் அப்படின்னு வானதி சொல்லுவா. அப்போ பாண்டி சொல்லுவாங்க, பாரு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாத, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, உடனேலாம் லாபத்தை பார்க்க முடியாது வானதி. இங்கே பாரு, இந்த அளவுக்கு நீ எல்லா வேலையும் செஞ்சுட்டு கையில் எல்லாருக்கும் காசு கொடுத்து முடிச்சிட்டும் இந்த கடையை நடத்துறதுக்கு உனக்கு வந்து காசு திரும்ப போடுற அளவுக்கு இல்லாமல் நீ நடத்துகிற பார்த்தியா, இதுவே ஒரு பெரிய விஷயம் உனக்கு. நீ ரொம்ப தெளிவாக கடையை நல்லா நடத்துகிற, சூப்பராக நடத்துகிற, இன்னும் கொஞ்ச நாளில் பாரு நீ பெரிய அளவுக்கு வருவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வானதி கேட்பா, சரி வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நான் அடிக்கடி பண்ணாத மாதிரி வர முடியலை, அதான் நான் கேட்குறேன், கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு திரும்ப கேட்கும்போது பக்கத்தில் வந்துட்டு சொல்லுவான், எல்லோரும் சூப்பராக இருக்காங்க, எல்லோரும் இன்னும் 2 நாளில் நிச்சயத்துக்கு பீகாருக்கு போகிறோம், நீ வாரியா அப்படி சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவா, நீங்கள் டிக்கெட்லாம் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கும் சேர்த்து தாண்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லுவான். எனக்கும் சேர்த்து போட்டிருக்கியா, நானே வாரேன்னு சொன்னாலே வேண்டாம் இப்போ எனக்கும் சேர்த்து போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. அப்போ பாண்டி சொல்லுவாங்க, பாரு நீ எங்கள் வீட்டில் உள்ள ஆள், எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ வராமல் எப்படி, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே யோசிப்பா. வர ஆசை தான், ஆனால் வீட்டில் விடுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அப்போ அவன் சொல்லுவான், ஆமாம் நீ உங்கள் வீட்டில் கேட்டுட்டு தான் இது பண்ணியிருக்கியாக்கும், இருந்தாலும் உங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே வா, அதெல்லாம் வந்து ஜாலியாக போயிட்டு வரலாம், நல்லாயிருக்கும், வீட்டில் விடுவாங்களான்னு தெரியலையே அப்படிங்கும்போது, ஆமாம் வீட்டில் அந்த ஆளை கேட்டுட்டு தானே நீ இவ்வளோ நாள் எல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது, இல்லை கடையில் வேற வியாபாரம் போயிருமேன்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போது கடையை தான் அதுக்கு செல்வம் பார்த்துக்கிடுவான்ல, 2 நாள் போக 2 நாள் வர மொத்தத்தில் 5 நாள் ஆகும், ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது, எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் நீ நான் வாரேன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க பார்த்தியா, இதுக்காகவே எங்கள் வீட்டில் விட்டாலும் சரி விடாட்டாலும் சரி நான் கண்டிப்பாக வரேன், என்றைக்கு வரணும்னு மட்டும் சொல்லு, நான் பேக் எடுத்துகிட்டு ரெடியாகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் வானதி மாதிரி பேசுகிற, சரி இருந்தாலும் நீ வீட்டில் போய் சண்டைலாம் போடாத, அவங்க விட்டால் நீ வா, இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சரின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவாள். பெட்ரூமில் சோழன் நிலா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது சோழன் சொல்லுவான், என்ன நிலா நிச்சயத்துக்கு உங்கள் அப்பாவை கூப்பிடலையா அப்படிங்கும்போது, எதுக்கு அவ்வளோ தூரம் வரணும், அவங்க கஷ்டமாக இருக்கும் வர்றதுக்கு, எதுக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, நம்ம வீட்டில் உள்ளவங்களை அவங்கள கூப்பிடலைன்னா நல்லா இருக்காதுல்ல நிலா, கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாள். அப்போ அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, சேரன் தம்பிக்கா நிச்சயதார்த்தம், அவருக்கு பொண்ணு யார் அப்படிங்கும்போது, பொண்ணு பீகாரில் உள்ள பொண்ணு அப்படின்னோடனே லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னோன்னே, சேரன் தம்பி லவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்றைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னா, நாளை மறுநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நாளை மறுநாளா, ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நெருங்கிய சொந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வர முடியுமான்னு தெரியல, அதனால் சேரன் தம்பிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீலாட்ட பேசுவான். அப்போ பேசும்போது, என்னம்மா நாளை மறுநாளை வச்சுட்டு ஃபங்க்ஷனை இன்றைக்கி என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு உடனே அவள் அதை அப்படி கேட்குற மாதிரி இன்றைக்கி வந்து ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.